ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட் மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சென்னா மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அதுக்கப்புறம் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச சுண்டலை கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி விழுது, தக்காளி நல்லா 3 தக்காளி நல்லா பழமாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேக வச்ச சுண்டல். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்ச வெங்காய விழுதை நாம் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 3 பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், சென்னா மசாலா, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் நல்லா போகட்டும். இப்போ பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலை இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் வேக வச்ச தண்ணியவே எடுத்து இதில் கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொதிக்க விட போகிறோம். இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வேக வச்ச தண்ணியும் எடுத்து இதில் ஊற்றிட்டோம். இப்போ ஊற்றின பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இப்போது அரைச்சி வச்ச சுண்டல் விழுதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது போடும்போது நம்மளுக்கு குழம்பு இன்னும் திக்கு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சுண்டலை அரைச்சி வச்சு இதில் போடுறோம். இப்போது இது கொதி வரட்டும். நல்லா கொதித்து வெந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். பச்சை மிளகாவை நம்ம வதக்கும் போது போடணுன்னு அவசியம் கிடையாது. பச்சை மிளகாவை இப்போ இந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். காரம்லாம் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவை வதக்கி கூட போட்டுக்கலாம். அப்போது காரம் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது பூரி, சப்பாத்தி, சோலா பூரி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜுக்கு ஒரு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.